ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய வீட்டிலே விடுதலையின் கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவது வருகிற இந்த ஜனவரியில இருந்து மூன்றாவது புதன்கிழமை நம்முடைய இல்லத்திலே வைத்து விடுதலையின் உபவாச கூட்டங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மாதமும் அடுத்த மாதமும் நாங்கள் இப்பொழுது இருக்கிற அதே இல்லத்தில் வைத்து நடைபெறும். அடுத்த மாதத்திலே நாங்கள் வீடு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதினாலே அது லீஸ் முடிவடைகிறது. இனி அடுத்து நாங்கள் வீட்டிற்கு போகும்பொழுது உங்களுக்கு நான் பின்னாலே அது எங்கே நடக்கிறது என்பதான ஒரு குறிப்பை நான் உங்களிடத்திலே சொல்லுவேன். அந்த விலாசங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அப்பொழுது அந்த இடத்திலே வந்து கடந்து வந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாஞ்சை ஜனங்கள் அங்கு இங்கும் அலையாமல் ஒரு நிலையான ஒரு ஜெப கூடாரத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட ஜெபித்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த தரிசனத்திலே நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்க, தேவனுக்காக ஓட எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அனைவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் ஜனவரி மாதம் முழுவதும் தேவன் நம்மை தாங்கினார், ஏந்தினார், தப்புவித்தார், சுமந்தார், இம்மட்டுமாய் பாதுகாத்து வருகிறார். ஒரு குறைவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வருகிற அந்த தயவுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான தலைப்போடு கூட உங்களோடு கூட பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவி இருக்கிறார். நிச்சயமாக தேவன் தாமே உங்களோடு கூட பேச வேண்டும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே பதில் கொடுப்பார் என்று நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்த்து, தேவனே உங்கள் இருதயத்திற்கு ஏற்றபடி பேசும்படியாக அவர் முகத்தை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உம்முடைய முகத்தின் ஒளியை அனுப்பி நீர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் எங்களை ஆட்கொள்ளுவீராக. உம்முடைய வாயாக மாத்திரம் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்பா. இதை எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல தேசங்களிலே கர்த்தர் பார்க்க உதவி செய்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவீராக. அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எங்கள் வாயிலே போடுவீராக. நீர் கிரியை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீரப்பா. உம்முடைய அபிஷேகம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லப்பா, தேவ பலத்திலே இருக்கிறது. தேவ பலன் ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் இறங்கும்படியாய் உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட முக்கியமான ஒரு கேரக்டரை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். நான் கடந்த நாளிலே முக்கியமான ஒரு ஊழியக்காரருடைய மகளை பார்த்து ஜெபிக்க வேண்டியது இருந்ததினாலே அவர்கள் என்னோட சொன்னார்கள், நாங்கள் கடந்த வருகிற 3 நாட்கள் ஊழியத்திற்கு போகிறது நிமித்தம் நாங்கள் அந்த திருமணத்திற்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததினாலே நாங்கள் அவர்களை போய் பார்த்து முதலாவது பார்த்து அந்த மணமகளுக்காய் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும் என்று அந்த ஊழியக்காரர் கேட்டுக்கொண்டது நிமித்தம் எங்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு ஊழியக்காரர், தேவ மனுஷன், ஒரு உடன் பிறந்த ஒரு சகோதரனை போல எங்களுக்கு ஆபத்திலே வந்து எங்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ, பலவீனமாக இருக்கிறேனோ, சரியாய் ஆவியானவர் அனுப்புவார். எங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவ மனிதன். அவர்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. அதற்கு நாங்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே கடந்து போய் பார்த்து அந்த மகளுக்காய் ஜெபித்து வருவோம் என்று சொல்லி போன பொழுதுதான், அதற்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்க பொழுதுதான் இந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட பேசினார். அந்த காரியத்தை குறித்து 2 நாட்களாக தேவன் இந்த காரியங்களை எனக்குள்ளே பேசிக்கொண்டு இருந்தார். அதன் நிமித்தம் தான் இந்த செய்தி இன்றைக்கு உங்கள் மத்தியிலேயும் அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
ஆதியாகமம் 24வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமென். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த காரியம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ரெபேக்காளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது தன் வீட்டின் வேலைக்காரனாகிய, தன்னுடைய வீட்டின் விசாரிப்புக்காரனாகிய, உண்மையும் உத்தமுமான அந்த ஊழியக்காரனாகிய, ஏனென்றால் தனக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்ற பொழுது அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கிறான், என் வீட்டில் என் கைப்படிந்திருக்கிற எலியாசாரை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அந்த அளவிற்கு ஆபிரகாமுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக இருந்த ஒரு எலியாசாரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் ஆபிரகாம். தன்னுடைய மகனுக்கு பெண் எடுக்க வேண்டும், தன்னுடைய இனத்திலே போய் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எலியாசாரை அனுப்புகிற காரியத்தை இந்த 24வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அப்பொழுது எலியாசார் கேட்பான், ஒருவேளை ஆண்டவனே அவர்கள் பெண் கொடுக்க மறுத்துவிட்டால் என்ன செய்வேன்? அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய், இல்லை என்று சொன்னால் என் தொடையின் கீழ் உன் கையை வைத்து எனக்கு சத்தியம் செய்து கொடு. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். சத்தியம் செய்து கொடு என்று ஆபிரகாம் கேட்கும் பொழுது அவர் சத்தியம் செய்து கொடுக்கிறார், நான் ஏற்ற ஒரு மணமகனை கொண்டு வருவேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுக்கிறார். அதன் பின்பு அவர் புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போகும் பொழுது அங்கு பார்க்கிறோம் 10வது வசனம் 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னோடே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றான். நாம் வாசித்த அந்த வசனங்களிலே பார்க்க முடிகிறது, இந்த ஊழியக்காரன் எலியாசார் அங்கு ஒரு 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு தன் எஜமானிடத்திலிருந்து உச்சிதமான பொருட்களை கையிலே எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். நாகோரில் ஊரிலே சேருகிறார்கள், புறப்பட்டு வருகிறார்கள். அந்த எலியாசார் 10 ஒட்டகங்களை கொண்டு வந்ததும் அந்த உச்சிதமான பொருட்களை குறித்து ஆவிக்குரிய அநேக ரகசியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நமக்கு அது வேண்டாம், நான் கடந்து போகிறேன், நேரம் கடந்துவிடும். ஆகவே ஊருக்கு புறம்பே துறவண்டையிலே அங்கே வந்து நிற்கிறார்கள். நிற்கும் பொழுது அங்கே எலியாசார் தேவனை நோக்கி பார்த்து ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். தேவனே, நாங்கள் இங்கு வந்தது இன்றைக்கு நீர் என காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானுக்கு தயவு செய்தருள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்க, எலியாசார் ஒரு பொறுப்புள்ள ஒரு தேவ மனிதனாக, உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு தேவ மனிதனாக அங்கு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இதனால் தான் எலியாசாரை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே நாம் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். நேர்த்தியான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சுய சித்தத்தின்படி நீங்கள் எதையும் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஏன் இந்த ஆபிரகாமே புறப்பட்டு போய் பெண் பார்த்து இருக்கலாமே, ஏன் எலியாசாருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது? இங்குதான் ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. எலியாசார் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே ஆபிரகாம் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறார். அடி ஒப்பு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அனுப்புகிறார். இப்பொழுது அவர் அங்கு வந்து தன்னத்தை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே செம்மையாக, நீதியாக, உண்மையாக கூட அங்கு நடக்கிற ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பாருங்க, இந்த காரியத்தை என் எஜமானனுக்கு நீர் என்ன செய்யணும்? சித்திக்க பண்ணணும். ஏதோ போனோம் வந்தோம், ஏதோ காரியத்தை செஞ்சோம், போய் அவர் இல்லை ஆண்டவரே எனக்கு இங்கே பெண்ணு கிடைக்கல, நீங்கள் சொன்ன அந்த குளத்தில் இல்லை என்று சொல்லி தட்டி கழித்து போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை.
அவர் பாருங்க, நேர்த்தியாய் ஜெபிக்கிறார். என் எஜமானனுக்கு காரியத்தை நீர் சித்தி செய்தார்களும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு தான் பின்பாக அவர் ஜெபிக்கிறார், இதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் பெண் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். நான் இங்கே குடிக்க குடத்தை கொண்டு வருகிற பெண்ணிடத்தை பார்த்து நான் இந்த வார்த்தை நான் சொல்லுவேன், எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்பேன். அப்பொழுது அவர் என்ன செய்வாள், குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ. 14வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, எனக்கும் குடிக்க கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் குடிக்க கொடுக்கிற பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்திருக்கிற ஒரு பெண், என் எஜமானுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் இதனாலே அறியவும் செய்தலும் என்று அழகான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் தாகத்தையும் தீர்க்க வேண்டும், அது மாத்திரமல்ல என் ஒட்டகங்களுடைய தாகத்தையும் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இவர் கேட்ட உடனே என்ன நடக்கிறது பாருங்கள். 24:15 வசனம் வாசிக்கலாமா? அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். இங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம். 15வது வசனம், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. தேவன் எவ்வளவு பாருங்க, இந்த ஜெபத்தை எப்படி கவனித்து கேட்கிறார் பாருங்க. ஒரு உத்தமமாய் உண்மையாய் இருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே பதில் கொடுக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும் என்று சொன்னால், உண்மையாய் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் செம்மையாய் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் நாம் கேட்கும் பொழுதே தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஏன் உங்களுடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொன்னால், நீங்கள் உங்களை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிக்காத ஒரு பாத்திரத்திற்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது. இருதயம் செம்மையாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் உத்தமமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் நேர்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனே பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க உட்கார்ந்து மணிக்கணக்கா ஜெபிக்கணுங்கிறதே இல்லை, இருதயத்துல கேட்ட மாத்திரத்திலே உடனே நமக்கு பதில் கிடைக்கும். இது என் வாழ்க்கையில பல நேரங்களில் நான் அனுபவித்திருக்கிறேன். சும்மா படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு ஆண்டவரே என்று சொல்லி நினைத்து கேட்பேன், உடனே அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கவில்லை? நம்முடைய ஜெபம் முதலாவது எப்படி இருக்கிறது? அவர் பாருங்க, நேர்த்தியாய் ஜெபிக்கிறார். ஜெபத்துல ஜெபிக்கும் போது என்ன காரியம் கேட்கிறோமோ அதை சரியாய் நேர்த்தியாய் இப்படிதான் கேட்க வேண்டும் என்று நேர்த்தியா கேட்க வேண்டும். பாருங்க, அந்த பத்தேயு என்ற குருடன் வழியருகே உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டோன்னே இயேசுக்கு தெரியாதா? அவன் பார்வையடையத்தான் கூப்பிடுறான்னு இயேசுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அங்க இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வேற ஒண்ணுமே கேட்கல, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அந்த ஜெபத்தை பார்த்தீங்களா? நான் பார்வையடைய வேண்டும். வேற எதுவுமே பேசல. ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமா பிறவிலேருந்து நான் குருடனா இருக்கேன், பிறவிலேருந்து நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே போச்சு, நான் குருடன் என்ற அந்த மேல் வஸ்திரத்தை கொடுத்து எனக்கு முத்திரை கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க, என் வாழ்க்கை பூரா இப்படி ஆயிடுச்சு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ நெருக்கப்படுறேன், நான் இவ்வளோ கண்ணீர் விடுறேன். எதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவன் உடனே சொல்றான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். அவ்வளோதான் அவன் கேட்குறது. அதுபோல் நம்முடைய ஜெபம் சுருக்கமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் சுருக்கமாக ஜெபிச்சாலே போதும், அந்த ஜெபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்கும். அதுதான் அந்த 15 வாசிக்கிறோம். 24:15 அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லி கூட முடிக்கலையாங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமேன் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக வர்றா பாருங்க ரெபெக்கா. கரெக்டாக குடத்தை எடுத்துட்டு வரா. குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். போதும். அந்த பெண் மகா ரூபவதி, அது மாத்திரமல்ல புருஷனை அறியாத கன்னிகையாய் இருந்தாள். இந்த ரெபெக்காள் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாள்? புருஷனை அறியாத கன்னிகையாய் இருந்தாள்.
அவள் கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தாள். இது நிமித்தம் என்ன தெரிகிறது? அவளுடைய ஒழுக்கமான காரியங்கள் தெரிகிறது, அவள் பரிசுத்தமான காரியங்கள் நமக்கு புரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அவள் மகாரூபவதி, ஆனாலும் தன்னை காத்து கொள்ளுகிறதிலே அவள் சரியாய் இருந்திருக்கிறாள். புருஷனையே அறியாத கன்னிகை என்று வேதம் தெளிவாய் அழகாய் அவளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த பெண் தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் இருப்பாள் யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கிற பெண் அவள் என்ன செய்கிறாள்? தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அவள் எப்பொழுதுமே தன்னுடைய குடத்தை நிரம்பி இருக்கிற குடமாய் வைத்திருக்கிற பிரியப்படுகிற ஒரு பெண். தன்னுடைய குடம் காலியாய் இருப்பதை அவள் விரும்பவில்லை. இந்த ரெபேக்காள் யார்? லாபானுடைய சகோதரி. நீங்கள் லாபானை குறித்து அதிகமாய் வாசித்திருப்பீர்கள். யாக்கோபு கிட்டத்தட்ட 21 வருடம் இந்த லாபானிடத்திலே வேலை செய்திருக்கிறார். 10 முறை சம்பளங்களை மாற்றியிருக்கிறார். மிக பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் அவர். நம்ம தொடர்ந்து அதை பார்க்க போகிறோம். அந்த ஐஸ்வர்யவானுடைய சகோதரி ரெபேக்காள். அவள் வர வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணீர் எடுக்க வேண்டுமானால் அவள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு தாதிமார்கள் இருக்கிறார்கள், அவளுக்கு வேலைக்காரிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை எல்லாம் அனுப்பாமல் அவளே குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள். பாருங்க எவ்வளவு சரியாய் நேர்த்தியாய் அவள் தேவனால் நடத்தப்படுகிறாள். இங்க எலேசர் ஜெபிச்சு கூட முடிக்கல, கரெக்டா வரா பாருங்க. அப்ப எந்த அளவு அவளும் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு மகளாய் இருந்திருப்பாள். தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொண்ட ஒரு மகள். இன்னைக்கு அநேக பெண்கள் திருமணம் ஆகவில்லை என்று கதறி கொண்டிருக்கிறீங்க. நிறைய வயசு போயிடுச்சு, திருமணம் ஆகல. ஏன் இன்னும் திருமணம் ஆகல? தேவனோடு கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது பாருங்க. இங்க இந்த மனிதன் ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெபேக்காள் புறப்பட்டு வருகிறாள். நேர்த்தியாய் தேவன் நடத்துகிறார் பாருங்க. தேவனுடைய நடத்துதலை அங்க பாருங்க. அப்படி அவன் ஜெபிக்கும் போதே கர்த்தர் அங்க அவளை என்ன செஞ்சிட்டாரு? கிளப்பிட்டார். போ தண்ணி எடுத்துட்டு வா. குடத்தை நிரப்புகிறாள். இது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மகளாக அவள் இருந்தாள். தன்னுடைய அபிஷேகம் கொஞ்சம் கூட அவள் குறைய விடவே இல்லை. தன்னுடைய குடம் காலியாகிறதுக்குள்ள உடனே என்ன செய்கிறா? வேலைக்காரிகள் அனுப்பல, தாதிமார அனுப்பல, அவளே குடத்தை எடுத்து என்ன செய்கிறாள்? தண்ணீரை நிரப்பி கொண்டு வருகிறாள். அவள் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை உடையவளாய் இருந்தாள். பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு மகளாக இருந்தாள். நாம் மரியாளை குறித்து கூட பார்க்கிறோம். மரியாளிடத்திலே தேவன் பேசும்பொழுது அவளும் கன்னிகையா இருந்தால், தேவன் பேசும்போது கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று கர்த்தர் பேசுகிறார். இது கண்ணியின் வயிற்றிலே எப்படி பிறக்க முடியும் என்று அவள் கேட்கிறாள். பரிசுத்தமான உன்னதமானுடைய நிழல் உன்மேல் வரும், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். பாருங்க, அது போல ரெபேக்காலும் இங்கே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகளாக இருக்கிறார். குடத்திலே தண்ணீரை நிரப்புவது என்பது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அனுபவம். குடம், நாம் மண்ணா இருக்கிறோம், நம் குடத்தை போல இருக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருப்பதுதான் அந்த ரகசியம். கொலேசியர் 1:27 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கொலேசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு நமக்குள் தங்கியிருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்திருக்க வேண்டும்? தங்கி இருக்க வேண்டும், நிரம்பி இருக்க வேண்டும், அபிஷேகம் நிரப்பப்பட்ட பெண்களாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்துவார், லெகுவாக கர்த்தர் நடத்துவார். தேவ சித்தத்துக்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்து விட்டு பிறர் முகம் பார்க்காமல் தேவனை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மிகவும் அதிசயமாக நடத்துவார். நாங்கள் இந்த நாளில் அந்த பெண்ணிற்கு போய் நாங்கள் ஜெபித்து வரும்போது நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டோம். அந்த ஊழியக்கார தேவ மனிதர் அழகான, நான் அவருக்கு சின்ன பிள்ளைகள் தான் இருக்கும்னு நினைச்சேன். அவங்க பத்திரிக்கை வைக்கும் போது தான் எனக்கே தெரியும் இவ்வளவு பெரிய வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று சொல்லி. அவங்க வீட்டில் போய் கடந்து பார்த்த பொழுது பிள்ளைகளை நேர்த்தியாக அந்த ஊழியக்காரன் வளர்த்து இருக்கிறார், கர்த்தருக்குள்ளே வளர்த்து இருக்கிறார். நான் அந்த பெண்ணோட பேசும்போது கடைசியில் அவர்கள் தகப்பனார் சொன்ன வார்த்தை, 23 முறை அவள் வேதத்தை முடித்துவிட்டு இப்பொழுது 24வது முறை வேதத்தை வாசிக்கிறாள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை கேட்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசித்திருப்பீர்கள்? அதுவும் இந்த காலகட்டத்திலே, இன்றைக்கு வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த காலங்களை பார்க்கும்பொழுது பெண் பிள்ளைகள் முதல் கொண்டு இந்த நாட்களிலே படிக்க வேண்டிய கட்டாயம், வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், குடும்ப சூழல்கள் நிமித்தம் மாத்திரமல்ல, இன்றைக்கு கால கட்டாயம் எப்படி இருக்கிறது? பெண்கள் வேலைக்கு போக வேண்டும், அவங்க தனக்குன்னு சில காரியங்களை நியமிக்கிறாங்க. நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், அப்புறம்தான் திருமணம், இப்படிலாம் வர்றாங்க. இன்றைக்கு அந்த மாதிரியெல்லாம் காரியங்கள் போய்கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேலைக்கு போகிற இடத்துல அவங்க பரிசுத்தமாக வாழ்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை.
கெட் டுகெதர், லிவிங் கெதர். இன்றைக்கு காலம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களை உணர்த்த விரும்புகிறார். இங்கே பாருங்க, அந்த ரெபேக்காள் என்ற பெண் எப்படி வாழ்ந்திருக்கிறாள் பாருங்க. அவள் எப்படி வாழ்ந்திருந்தால் தேவன் அவ்வளவு ஒரு நேர்த்தியாக கர்த்தர் அவளை நடத்தி இருப்பார். இன்றைக்கு தேவனால் நடத்த முடியாதா? நிச்சயமாக நடத்த முடியும். இன்றைக்கு அந்த பெண்ணை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன். அந்த பெண்ணை போய் பார்த்து விட்டு அதிசயப்பட்டு வந்தேன். இந்த காரியங்கள் எல்லாம் நான் அவளோடு கூட, அவள் ஏதோ சில கலக்கத்தில் இருந்தால் கர்த்தர் ரெபேக்காளை குறித்து அவளோடு கூட பேசும்படியா சில வெளிப்பாடுகளை கொடுத்து அவளிடம் பேசதான் நான் ஆரம்பித்தேன். மகளே, தேவன் உன்னை ரெபேக்காள் என்று காண்கிறான் சொன்னதாங்க கண்ணிலேருந்து கடகட கடகட கட என்று கண்ணீர் ஓடுகிறது. நல்ல படித்த பெண், நல்ல வசதியான பெண், நல்ல அழகான ரூபவதி, ரெபேக்காளை போலவே மகா ரூபவதியான ஒரு பெண், மிகவும் அடக்கமாக ஒழுக்கமாக பிள்ளைகளை, ஆண் பிள்ளை கூட அவர் அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பில் அந்த பெண் இருக்கிறார். நான் அந்த வார்த்தை சொன்ன ஆரம்பித்த உடனே கண்களிலிருந்து கண்ணீர் மளமளமா என்று ஓட ஆரம்பித்தது. எப்படி இருக்கிறார்கள் பார்த்தீங்களா? அந்த காரியத்தை அவள் நான் சொன்னது மாத்திரமல்ல, அவள் உடனடியாக ஆண்டி நான் ஒரு நிமிஷம் போய் டைரி எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறாள். நான் என்ன வார்த்தை சொன்னேனோ அந்த வார்த்தையெல்லாம் ஆவியானவர் அவளிடத்திலே பேசி அதை நேர்த்தியாக அவள் எழுதி வைத்திருக்கிறாள். பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு என்ன கர்த்தர் பேசினாரோ அதை அப்படியே தேவன் அவளிடம் பேசி இருக்கிறார். என் மூலமாக அவளுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவள் அதில் மிகவும் சந்தோஷம். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா கர்த்தர் உறுதிப்படுத்திட்டார் என்று மிகவும் சந்தோஷப்பட்டார். அந்த குடும்பமே சந்தோஷப்பட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் குடும்பம் நடத்துகிறவர்களா இருக்கலாம். இதை மாத்திரம்தான் நான் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளானாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, எல்லா சபைக்கு ஆனாலும் சரி, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சபையானது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு சபையாக இருக்கிறதா? இங்க பாருங்க, எலேசார் அழகாய் ரெபேக்காளை நடத்துகிறார். அந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு தன்னை அப்படியே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறார் ரெபேக்காள். அந்த காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட சபை இன்றைக்கு இருக்கிறதா? தேவனுடைய நடத்துதலுக்கு சபையை அர்ப்பணித்து இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானுடைய சொல்லுக்கு செவி கொடுக்கிறதா? கர்த்தரோடு கூட இணைந்து கட்டப்பட்டு இருக்கிறதா சபை? நம்முடைய குடும்பம் அப்படி இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா? அப்படியெல்லாம் இல்லாத பட்சத்தினால் தான் இன்றைக்கு தேசத்தில் அநேக சீரழிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையை பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிறான். வாலிப பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்கிறான். வாலிப பிள்ளைகள் படிக்க வேண்டும், வேலைக்கு அனுப்பணும், வெளியூர்களுக்கு அனுப்பணும், சம்பாதிக்கணும், வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். இதில் கவனம் செலுத்துகிற பேரண்ட்ஸ் பிள்ளைகள் எந்த அளவு கர்த்தருக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதிலே கவனம் செலுத்தி இருக்கிறீர்களா? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களா? அவர்கள் புருஷனை அறியாத கன்னிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இந்த காலத்தில் அப்படி வாழ முடியுமா சகோதரின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வாழ முடியும். இதோ நான் சாட்சி, இன்னைக்கு போய் வந்த அந்த வீடே ஒரு சாட்சியாக இருக்கிறது. அது பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். 23 முறை என் மகள் வேதத்தை முடித்து விட்டு இப்பொழுது 24வது முறை வாசிக்கிறாள். கண்ணுக்கு முன்பாக இருக்கிறாங்க. அதே போல கடந்த நாட்களில் நாங்கள் ஊழியத்திற்கு போயிருந்த பொழுது டெல்லியிலே நான் ஒரு மாத காலம் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு குடும்பத்திலே போய் அந்த சபைகளில் போய் ஊழியம் செய்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே போய் ஊழியம் செய்த பொழுது அங்கே அவங்க வீட்டிலே ஒரு வாலிப பையன் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். அவனுக்கு செல்லிலே எதையோ நோண்டி கொண்டு பார்த்து கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்தான். நாங்கள் போனதோ அந்த சபையிலே ஒரு ஊழியத்தை செய்து முடித்து விட்டு வர வேண்டும். அப்படி செய்து விட்டு வரும்பொழுது நான் அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வர்ற நேரம் திடீரென்று ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த மகனை திரும்பி பார் என்று. அப்பொழுது அந்த வாலிப பையனை நான் திரும்பி பார்க்கிறேன். மிக நேர்த்தியாக தகப்பனார் வளர்த்திருக்கிறார். நல்ல ஒரு ஒழுக்கமான நிலையிலே வளர்த்திருக்கிறார். பட் ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த சூழ்நிலையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி நான் பார்த்த பொழுது உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அவனை குறித்த காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட சொன்னார். மகனே, நீ இன்னைக்கு இப்படி இருக்கிற, ஆனால் நாள் ஒன்று வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்க போகிறார். உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது. நீ தேவனுக்கென்று ஊழியம் செய்ய போகிறாய். வெளியே பட்டணங்களுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். நீ தேவனோடு எப்படியெல்லாம் இருக்க போகிறாய் என்று சொல்லும் பொழுது அவன் சத்தியமாக நம்பவில்லை. எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த
அம்மா எதையோ வளர்றாங்க, ஏதோ ஊழியத்துக்கு வந்துட்டு காணிக்கை வாங்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னத்தையோ வளர்றாங்க என்று நினைச்சான். அவன் நினைத்ததை தேவன் அப்படியே எனக்கு சொன்னார். நீ இப்படி நினைக்கிற, அப்படி இல்லை மகனே, ஏற்ற வேலை வருகிறது உனக்கு, அதற்காக தான் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று சொல்லி நான் அவனோடு கூட சொல்லிவிட்டு கடந்து வந்து விட்டேன். இன்றைக்கு அந்த மகன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமத்தோடு செய்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியம் என்ன? நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியம் என்ன? நம்முடைய சபையை குறித்த காரியம் என்ன? இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த எலெயாசாருக்கு இருந்ததான அந்த உள்ளம் நமக்கு இருக்கிறதா? உண்மை முத்தமத்தோடு வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அவன் ஜெபித்து முடிக்கும் முன்னே கர்த்தருடைய பதில் உடனடியாக வர பாருங்க. அப்ப அவளும் கர்த்தருக்குள்ளே அந்த அளவு நேர்த்தியாய் தேவ சத்தத்தை கேட்பதிலே நேர்த்தியாய் இருக்கிறார். இவரும் அப்படி இருக்கிறார். உடனே இருவரையும் கர்த்தர் அங்கு வந்து சந்திக்க வைக்கிறார். அதை தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது 17வது வசனம், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலிருந்து இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுத்து தீரு மட்டும் அவைகளுக்கு முன்னு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் உண்டு வர துறவண்டியிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் உண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனுஷன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொன் காதணியும் அவள் கைக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நான் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். இப்ப பார்க்கிறோம், உடனே அங்கே எலெயாசார் வந்து அந்த மகளை பார்த்து கேட்கிறார், எனக்கு தாகத்துக்கு தான் சொல்லி எதிர்கொண்டு ஓடுறாரா. அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி போய், உன் குடத்தில் இருக்க தண்ணி கொஞ்சம் குடிக்க தரணும்னு கேட்குறான். அப்போ அவள் குடத்தில் தண்ணி கொண்டு வந்துட்டா, ஃபுல்லாக இப்போ தண்ணி இருக்குது. அவள் கேட்குறா. கேட்ட உடனே என்ன செய்கிறா, அவள் கொடுக்குறா பாருங்க. குடிக்க கொடுத்துட்டு அவள் சொல்கிறா, சீக்கிரமாக குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு தோள் மேலே வச்சிருக்கா இப்போ குடத்தை. அந்த தேவ மனிதன் கேட்ட உடனே வேகமாக குடத்தை இறக்கி அவளுக்கு தண்ணி ஊற்றுனது மாத்திரமில்ல, 20வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றி விட்டு பாருங்க, இன்னும் அவர் தாகத்தையும் தீர்த்தா, அவருடைய ஒட்டகங்களுடைய தாகத்தையும் தீர்த்தா. நம்ம பார்க்குறோம், ஒரு ஒட்டகம் என்பது கிட்டத்தட்ட 90 லிட்டர்லேருந்து 110 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கும். அப்போ 10 ஒட்டகங்களுக்கு அவள் வார்க்கணும். 10 ஒட்டகங்கள் மட்டுமல்ல, அந்த 10 ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு வந்த வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அந்த வசனத்தில் நான் வாசிக்கிற 10வது வசனத்தில் ஊழியக்கார 10 ஒட்டகங்களையும் கொண்டு போனால், அவங்களோட கூட வேலைக்காரர்கள் போனால் நீங்கள் பின்னாடி வசனங்களை வாசிக்க முடியும். அப்போ அந்த வேலைக்காரர்களை அவங்க வீட்டில் ஏற்றுக்கொள்கிறாங்க. என்ன அப்படிப்பட்ட காரியத்தில் இந்த வேலைக்காரர்களுக்கும் அவள் தண்ணீர் மொண்டு வார்க்கிறாள். நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி மோட்டரை போட்டு அப்படியே தண்ணி வந்து ஊற்றுறதில்லை. அன்னைக்கு இருந்த துறவுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஊற்று, அதில் படிக்கட்டுகளுக்குள்ளே இறங்கி போய் தான் உள்ள தண்ணீர் எடுக்கணும். இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள இன்றைக்கி ஒரு ஊற்றை எடுத்து இன்றைக்கி யூடியூப்பில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யாக்கோபின் கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த ஊற்றுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்க்கவே பயமாக இருக்கும். அவ்வளோ ஆழத்துக்குள்ளே இறங்கி அவள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் ஊற்றி அந்த 10 ஊழியக்காரங்களுக்கும் கொடுத்து 10 ஒட்டகங்களையும் அவள் நிரப்பி இருக்க வேண்டும் என்றால் அவள் எவ்வளவு பெரிய சுறுசுறுப்பு உள்ள ஒரு மகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்திலே மிகவும் கவனமாக இருந்த ஒரு மகள், மிகவும் கவனமோடு அவள் பாருங்க, துரிதமாய் ஓடி போய் சீக்கிரமாய் இறக்கி சீக்கிரமாய் வார்க்கலாம். மிகவும் சுறுசுறுப்புள்ள ஒரு பெண். அது மாத்திரமல்ல, மிகவும் புத்திசாலியான ஒரு பெண். அவள் மகா ரூபவதி மாத்திரமல்ல, அவள் புத்திசாலியான ஒரு பெண்ணாகவும் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புத்தியுள்ள பெண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அவள் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்கிறீங்க?
அவள் புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்ததுனால தான் வேகமாய் வேலை செய்கிறார். கர்த்தருடைய நடத்துதலை தெளிவாய் அறிந்து கொண்டார். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? பல பெண்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது கண்ணீர் விடுகிறோம், கதறுகிறோம். பெண் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளுகிறார்கள். லிவிங் கெதர், கெட் டுகெதர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் பாழாக்கி கொள்ளுகிறார்கள். காதல் திருமணம் என்ற பெயரிலே ஒரு வலுசர்பத்தை கையிலே பிடித்து கொள்ளுகிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையே நரகமாய் போய்கிறது. பாருங்க, பெண் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தவறான தீர்மானத்தை எடுப்பதினால் அந்த வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு கசப்பாய் மாறி விடுகிறது. எத்தனையோ காரியங்களை பார்க்க முடியும். தீனாலை குறித்து பார்க்க முடியும். யாக்கோபுடைய மகள் தீனாள், பாருங்க, புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீயாக தகப்பன் கிட்ட அடங்கி இருக்காம ஊர் பார்க்கலாம் போறன் புறப்பட்டு போய் அங்கே போய் தன்னுடைய கற்பை இழந்து இது நிமித்தம் அவர் சகோதரர்கள் அவர்களை கொன்று ஒரு பெரிய பாவ பழிக்கு அங்கு இடமாகிறது. இப்ப இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் அப்படித்தான் தன்னையும் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், தன்னுடைய குடும்பத்தையும் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். புத்தி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை தவறாய், சரி ஒரு முறை அடிபட்டு விட்டோமே, அடுத்த முறையாவது ஒரு புத்தி வேணுமே, இல்லைங்க, தவறுக்கு மேல தவறு, வாழ்க்கையை தவறாய் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க தெரியல. ஒரு முறை அடிபட்டுட்டோமே, புத்தி வர வேண்டாமா? அதன் பின்பாவது திருந்த வேண்டாமா? ஏதோ வாழ்க்கையிலே ஒரு முறை தவறு செய்தாச்சு, சரி அதை விட்டு உடனடியாக வெளியே வர வேண்டாமா? வெளியே வந்து கர்த்தருக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை சரியாய் நேர்த்தியாய் கொண்டு போக வேண்டாமா? திரும்பவும் அவங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை நான் அறிவேன். அவர்களுக்காக கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஏன் முதல்ல பட்டோம்ல கிறிஸ்தவ குடும்பங்களை குறித்து தான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். உலக ஜனங்களை குறித்து பேசவில்லை. உலக ஜனங்கள் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களைத்தான் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ளுகிறீர்கள் பாருங்க. நீங்க எவ்வளவு தெளிவாய் கர்த்தருடைய காரியங்கள் செயல்படுகிறதை பாருங்க. ஏன் உங்க வாழ்க்கையில தடைகள்? ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் திருமணம் ஆகல? எத்தனையோ வயதுகள் ஆயிடுச்சு, திருமணம் ஆகல. ஏன்? உங்க வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க சீர்தூக்கி பாருங்க, சரி பண்ணி பாருங்க. நீங்க யாருக்காக வாழ்றீங்க? எதுக்காக வாழ்றீங்க? இன்றைக்கு நான் அந்த பெண்ணோட பேசும்போது நான் சொன்னேன், உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தார் உலகத்திற்காய் வாழ்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திற்காய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. பரலோக ராஜ்யத்திற்காய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யத்தின் குடும்பத்திலே உள்ள குடும்பங்கள், நாம் அங்க இருக்க வேண்டியவர்கள், பரலோகத்தின் சிட்டிசன். இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தான் தேவ பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏதோ கல்யாணம் செஞ்சோம், பிள்ளை குட்டிகளை பெற்றோம். நான் இன்னைக்கு இந்த மகளுக்கு சொல்லுவது அதான் சொன்னோம். ஏதோ கல்யாணத்தை பண்ணோம், பிள்ளை குட்டிகளை பெற்றோம், வாழ்ந்தோம், அவங்கள வளர்த்தோம், சொத்து சேர்த்தோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பேரபாத்தியில எடுத்தோம், செத்தோம். இதற்காகவா தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார்? இதற்காகவா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? இதற்காகவா நமக்கு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார்? இந்த உலகம்படியே வாழ்வீங்கன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கும் உலகத்தாருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எந்த சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காலத்தில் அப்படியெல்லாம் வாழ முடியாது சிஸ்டர். வாழ முடியும் சிஸ்டர். ஏன் முடியாது? நீங்க கர்த்தரோடு கூட இணைஞ்சு பாருங்க. தேவனோடு உள்ள உறவுல தினமும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சு பாருங்க. அதிகாலையில கர்த்தரோட கூட இறங்கி தேவனோட அதிகாலையில நின்று அதிகாலையில தேவனோட கூட ஜெபித்து பாருங்க. கிருபை கிடைக்கும், பலன் கிடைக்கும். சாத்தானுடைய தந்திரங்கள் அங்க நமக்கு தெரியும். பாருங்க, யோசேப்பு தேவனோட கூட இருந்தான். வேதம் அழகா சொல்லுது யோசேப்பை குறித்து. கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அப்ப யோசேப்போட கர்த்தர் கூட இருக்குன்னா யோசேப்பு யார் கூட இருந்திருக்கணும்? கர்த்தரோடு கூட இருந்திருக்கணும். கர்த்தரோடு கூட யோசேப்பு இருந்ததுனாலதான் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள முடிந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத, பரிசுத்தாவியனுடைய நடத்துதல் இல்லாத யோசேப்புக்கே அப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்ற நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? ஆவியானுடைய நடத்துதலுக்குள் இருக்கிறீர்களா? இந்த தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? பிசாசுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று அங்கு ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இந்த ரெபேக்காளை போல புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கிறீர்களா? நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்திற்காய் வாழ பிறந்தவர்கள் அல்ல நாம். பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் பிறந்தவர்கள். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை உங்களாலே சுதந்திரிக்க முடியுமா?
கர்த்தரோடு கூட நீங்க போவேன் என்ற நிச்சயம் இன்றைக்கு இருக்கிறதா உங்களுக்கு? புத்தி இல்லாத ஸ்திரீகளாக இருக்கக்கூடாது, புத்தியுள்ள ஸ்திரீயாக. பாருங்க, ரெபெக்காள் எவ்வளவு தெளிவாய் அறிந்து கொண்டார். புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 2வது 9வது வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்க்கும்போது அங்க புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து அங்கு ஓமை ஒன்றை சொல்லுகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இங்க பாருங்க, புத்தி உள்ள ஸ்திரீ 5 பேரையும் புத்தி இல்லாத ஸ்திரீகள் 5 பேரையும் குறித்து இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க? தீவெட்டியும் எடுத்துக்கிட்டாங்க, எண்ணெயும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய பிள்ளைகளாகட்டும், நம்முடைய சபையாகட்டும், நாம் வாழ்கிற இடங்களிலாகட்டும், நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களா? எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இங்க ரெபெக்காளை பார்க்கிறோம், குடத்திலே தண்ணீரை நிரப்பினாள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட புத்தியுள்ள ஸ்திரீயாக ரெபெக்காள் செயல்பட்டாள். இங்கேயும் பார்க்கிறோம், மத்தேயு 25ல புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? கூடவே எண்ணெயும் வைத்திருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். தூங்கும் பொழுது கூட மணவாளனுடைய சத்தம் கேட்கிறது. மணவாளனுடைய சத்தத்தை கேட்டவுடனே இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் எழும்பி எண்ணெயும் தீவட்டியுமாய் கடந்து செல்கிறார்கள். புத்தி இல்லாத ஸ்திரீ அங்க போய் கேட்கிறாங்க, புத்தி உள்ளவர்கள்கிட்ட போய், எங்க தீவட்டி அணைந்து போகிறது, கொஞ்சம் எண்ணெய் தா. தேவ பிள்ளைகளே, இந்த காலம் அப்படிப்பட்ட காலம்தான். அந்த காலத்துக்கு நேராக தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறோம். இனி நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. இப்பொழுது இருக்கும் பொழுதே தேவற்றி கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே உங்கள் பாத்திரங்களை பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய நடத்துதினாலும் அவருடைய நீதியினாலும் உங்கள் பாத்திரத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கட்டும். புத்தி இல்லாத ஸ்திரீகள் இழந்து போனார்கள். ராஜன் வந்தும் மணவாளன் வந்தும் மணவாளனிடம் போக முடியல. ஆனா இந்த மீதி 5 ஸ்திரீகளும் மணவாளனோடு கூட போய்விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அதே போலதான் இங்க ரெபெக்காளை நாம் பார்க்கிறோம். ரெபெக்காள் சரியாய் நேர்த்தியாய் என்ன செய்கிறாள்? அறிந்து கொள்ளுகிறாள். அறிந்து கொண்டு இதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று அவள் அறிந்து கொள்ளுகிறாள். அது மாத்திரமல்ல, அடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, 58வது வசனம், 24 58வது வசனம். ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. அங்க ரெபெக்காளை கூப்பிட்டு கேட்குறாங்க, இப்போ எலெயாசார் வந்துட்டாரு, அங்கே அவங்க வீட்டுக்கு போயாச்சு, எல்லா ஊழியக்காரங்களும் எங்கே கொண்டு போய் தங்க வச்சாச்சு, தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணார். அதில் 48வது வசனத்தில் எலெயாசார் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவன். பாருங்க, உத்தமும் உண்மையுமாய் உள்ள தேவ பிள்ளைகளை கர்த்தர் நேர் வழியாக நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதையிலே போறவங்களை கர்த்தர் நேர் வழியாய் நடத்துகிறார். அப்படி நேர் வழியாய் நடத்தி லாபான் வீட்டுக்கு கடந்து வந்து அங்க எல்லாரும் தங்குறாங்க. தங்கிட்டு உடனே சொல்றான், நான் உடனடியாக கிளம்பி போகணும் என்று கேட்கும்போது லாபான் சொல்லுகிறான், ஒரு 10 நாள் பெண் பிள்ளை என்னோட கூட தங்கட்டும் என்று சொன்ன பொழுதும் கூட அவன் என்ன சொல்ற பாருங்க, 24:56 கூட வாசிக்கலாமா? அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். தேவ திட்டம் நிறைவேற்றுகிறதுலே எலெயாசார் எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. அங்க ஒரு 10 நாள் தங்கி போங்கன்னு சொல்றாங்க. அந்த நாட்கள்ல இன்னைக்கு மாதிரி ட்ரெயின், ஃபாஸ்ட் ட்ரெயினிங்லாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு வந்தே பாரத் அப்படிலாம் இருக்கிறது போல அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஃப்ளைட் எல்லாம் கிடையாது. ஒட்டகத்துல தான் போகணும்.
பல மைல் தூரங்கள் போகணும், பல இரவு பல பகலை கடந்து போகணும். ஆனாலும் சரி வந்துட்டோம், இல்லை நல்லா வசதியாக இடம் கிடச்சிருச்சு, எல்லாமே ரெஸ்ட் எடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் தீவனம் இருக்குது, அங்கே எல்லாம் சொல்லி தங்க வச்சுட்டாங்க. சரி 10 நாள் பெண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு தானே கேட்குறாங்க, சரி கூட வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலைங்க. உடனே எலியாசார் சொல்கிறான், கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியத்தை சொல்ல முடியும்? கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்க என்ன தடை பண்ணாதீங்க. எத்தனை பேர் அப்படி ஊழியத்துக்கு எழும்ப முடியும்? எத்தனை பேர் இப்படி ஒரு வார்த்தையை குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை அனுப்புகிறார், நான் போகணும், எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லுகிற ஒரு குடும்பமாய், அப்படி சொல்லுகிற தேவ பிள்ளைகளா இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு வைத்த சித்தத்தை நிறைவேற்றுவதிலே தீவிரமா இருக்கிறீர்களா? அந்த தீவிரத்தை தான் அங்க எலியாசார்ட்ட பார்க்கிறோம். நம்ம கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறாரு, நீங்க தடை பண்ணாதீங்க. தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுறதுல அந்த எலியாசார் எவ்வளவு தீவிரமா இருக்கிறார் பாருங்க. கொண்டு போய் இப்ப என்ன செய்யணும்? அவர் மணவாளனோடு கூட மணவாட்டியை இணைச்சு வைக்கணும். பரிசுத்த ஆவியானவர், எலியாசார் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அப்படித்தான் மிக வேகமாக இருக்கிறார். சபை என்கிற மணவாட்டியை இயேசுவோடைய மணவாளன் கூட சேர்த்து வைப்பதிலே பரிசுத்த ஆவியானவர் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அதற்கு நாம் இடம் கொடுத்து ஆவியானவரோடு கூட இணைந்து தீவிரமாய் ஓடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனா ரெபேக்கா பாருங்க, அவளும் ரெடியா இருந்தாங்க, தயாரா இருந்தா, சொன்ன உடனே சொல்லிட்டா. அந்த 57வது வசனம் மறுபடியும் கூட 58 மறுபடியும் கூட வாசிக்கலாமா? ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். வேற வார்த்தையே இல்லை. ஐயோ, நான் இவ்வளோ காலம் உங்களை விட்டு இருந்தேனே, நான் எப்படி நான் உங்களெல்லாம் பிரிஞ்சிருப்பேன், என் தாய் தப்பனை எப்படி பிரிவேன், எப்படி நான் என் சகோதரனை பிரிவேன், எப்படி எத்தனை பேரை நான் பிரிவேன், நான் இவ்வளோ வசதியாக வாழ்ந்தேனே, நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, நான் எப்படி நான் பிரிவேன்? எதுவுமே அவளை சொல்லலைங்க. ஒரே வார்த்தை, போறேன், அவ்வளவுதான். அந்த தீவிரமா எலியாசார் புறப்பட்டதோட அவளும் தன்னை இணைத்து கொண்டாள், ஆவியானவரோடு கூட தன்னை இணைத்து கொண்டாள் ரெபேக்காள். இன்றைக்கு சபை பரிசுத்த ஆவியானவரோடு கூட அப்படி உங்களை இணைத்து கொள்ளுகிறீர்களா? தேவன் கொண்டு போகிற இடங்களுக்கு சபை போக வேண்டும், நான் போக வேண்டும். கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும். அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை சொல்லிவிட்டார், நான் அப்படியே என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா? ரெபேக்கா சொல்றா பாருங்க, நான் போகிறேன். அது மாதிரி எஸ்தருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசிக்கும் போது அங்க எஸ்தர் ராஜாத்தியை பிடித்து கொண்டு வருகிறார்கள். மொர்தேக்காய் வளர்க்கிறார், அண்ணன் மகளை வளர்க்கிறார். அங்க அகாஸ்வேரு ராஜாவுக்கு திருமணம் செய்வதற்காய் எஸ்தரை கொண்டு வர்றாங்க. எஸ்தர் மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அழகான பெண்கள் அவ்வளவு பேரையும் கொண்டு வராங்க. எனக்கு ரொம்ப அழகாய் பிடித்தது ஒரு வேதவசனம் என்ன என்று சொன்னால், அங்கு எஸ்தர் தன்னை பரிபூர்ணமாய் ஏகாயின் வசத்திலே தன்னை ஒப்புவித்தாள். இங்க எப்படி ரெபேக்காள் எலியாசாருக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாலோ, அங்கு அதே போலவே அவள் என்ன செய்கிறாள்? தன்னை நடத்துகிற ஏகாய் வசத்திலே தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாள் என்று வாசிக்கிறோம். ஏகாய் என்னென்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம்தான் அந்த எஸ்தர் ராஜாத்தி செய்தார். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தன் அரசியாக போறோம் என்று சொல்லி அவனை ஏகாய் அற்பமாய் நடத்தினார்கள். ஏகாய் வார்த்தையை கேட்கவில்லை. ஏன்னா ஏகாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய ராஜாவுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதது என்று சொல்லி. அங்கு ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புப்பட சொல்லியிருக்கார். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் இயேசுவிற்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி. இயேசுனுடைய திட்டம் என்ன, இயேசுனுடைய வளர்ப்பு என்ன, இயேசுனுடைய சுபாவங்கள் என்ன, இயேசு எதை நேசிக்கிறார், இயேசு எதை வெறுக்கிறார், நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு எம்மட்டுமாய் சபை தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ, மணவாட்டியாகிய சபை ஒப்பு கொடுக்கிறதோ, ஒரு குடும்பம் ஒப்பு கொடுக்கிறதோ, ஒரு தேவ பிள்ளை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எந்த வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை ஒருவராலையும் தடுக்க முடியாது. அந்த சபையின் உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு ஏன் சபைகள் நொறுக்கப்படுகிறது? இன்றைக்கு ஏன் சபைகள் இவ்வளவு காலம் கெட்டுக்கொண்டு போய் இருக்கிறது? ஏன் இவ்வளவு சீரழிவுகள்? ஏன் சபை ஆளுகை செய்ய வேண்டும்? ஆளுகை செய்கிற இடத்துல இருக்க வேண்டிய சபை இன்றைக்கு தன்னுடைய ஆளுமை இழந்து போய் கொண்டிருக்கிறது. காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நடக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிற வேகத்திலே சேர்ந்து கொண்டு போகப்படவில்லை. எலியா பாருங்க, ஆகாபுடைய ரதத்திற்கு முன்பாக ஓடுகிறான்.
பரிசுத்த ஆவியானவரோடு கூட தன்னை எலியா இணைத்துக் கொண்டது நிமித்தம் ஒரு ஆகாபுடைய ராஜாவினுடைய ரதத்திற்கு முன்பாக ஓடுகிறான். சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்திருந்த ஒரு எலியா, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படியா எனக்கு ஜீவனே வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து போன ஒரு எலியா, சூறை செடியில படுத்திருந்தவனை 2 முறை தூதர்கள் வந்து சுட சுட அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பலப்படுத்தின உடனே இப்பொழுது எழும்புகிறான். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய காற்றோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டான். பாருங்க, வேகமாய் ஓடுகிறான். அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடுகிறான். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? யார் அப்படி இருக்கிறாங்க? எந்த சபை அப்படி இருக்கிறது? எந்த சபை, எந்த தேவ பிள்ளைகள், எந்த கர்த்தருடைய பிள்ளைகள், எந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் சீரழிவுகளை நாங்கள் நிறைய பார்க்குறோங்க, நிறைய கவுன்சிலிங் பண்றோம். அதனால தான் இன்றைக்கு ஆதங்கத்தோடு உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். யார் ஒருவன், யார் ஒருத்தி பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறார். ரெபேக்கா இடத்துல சொன்னபொழுது அவள் சொல்லுகிறார், நான் போகிறேன். வேற ஒரு வார்த்தையே இல்லை. அபிகாயில் இடத்திலே வந்து கேட்கும்போது அங்க தாவீது நாபாலுடைய மனைவி நாபால் இறந்த பின்பு அபிகாயிலே திருமணம் செய்ய கேட்கும் பொழுது அபிகால் சொல்லுகிறார், இதோ நான் அடிமை, இதோ நான் அடிமை. யார் சொல்ல முடியும் அப்படி? இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படி தயாராக இருக்கிறீர்கள்? மரியாள் சொல்லுகிறார், நீ சொன்னபடியே எனக்கு ஆகட்டும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா? ஆவியானவருக்கு அப்படி ஒப்புக் கொடுக்கிறோமா? ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம அப்படி ஒப்புக் கொடுக்கிறோமா? அப்படி ஒப்புக் கொடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்க வாலிப வயது உங்களுக்கு இனிக்கும். தேவனோடு நடந்து பாருங்க. இந்த உலகத்தின் இன்பம் மாயை, அது 5 நிமிஷம்தான். அடுத்து அதுல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பின்பாக நிறைய பாவங்களும், நிறைய சோதனைகளும், நிறைய பாடுகளும், நிறைய உபத்திரவங்களும், நிறைய கண்ணீரும், நிறைய வலியும், நிறைய வேதனையும் இதுதான் இருக்கும். உங்க சரீரத்தை இதை அழிச்சு போட்டுரும், உங்க ஜீவனை இதை அழிச்சு போட்டுரும். ஆனா ஆவியானவரோடு கூட இணைஞ்சு பாருங்க. அந்த பாதையிலே இடுக்கண்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீங்க ஆவியானவரோடு இணைஞ்சு போனீங்கன்னா அந்த வலியை ஈஸியா நீங்க மாத்திடுவீங்க, வேதனையை ஈஸியா மாத்திடுவோம். கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் நடத்துகிறார். ரெபேக்காளை கர்த்தர் அப்படித்தான் நீங்க நடத்துகிறார். ஏன்னா அவ ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே நான் போகிறேன்னு சொல்லிட்டா. இப்ப பாருங்க 59வது வசனம். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாராக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, இப்ப ரெபேக்காள் தேவனால் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எலேசருக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நான் போகிறேன்னு சொல்லி கூட கடந்து வர்றா. அப்போ உடனே எங்க லாபான் வாழ்த்துறான், சகோதரியே, நீ கோடா கோடி பெருகுவாயாக. அது மாத்திரமல்ல, உன் சத்துருக்களின் வாசல்களையும் நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய், உன் சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று அன்றைக்கே புறஜாதிகளுடைய ரட்சிப்பை குறித்து அங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ரெபேக்காள் தன்னை கிறிஸ்துவுக்கு, தன்னை பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த வாக்குத்தத்தத்திற்கு அவள் சுதந்திரவாளியாக மாறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதம் அந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அந்த அவர்களுடைய வாழ்நாளைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறைக்குமா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால்தான் உபகாரம் 28வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, அவர் சொல்லை கேட்டு, அவர் உடன்படிக்கை கை கொண்டு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேவனை நேசித்து அந்த கர்த்தருடைய காரியங்களிலே சரியா நடக்கிறவருடைய ஆசீர்வாதங்கள் 1 to 15 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க தலைமுறை மாத்திரமல்ல, 1000 தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தம் 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்க ஒருத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்க ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, ஒரு சபை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆவியானுடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தீவிரமா எழும்பி தேவனோடு இணைந்து நீங்கள் ஓடும் பொழுது நான் சொல்லுகிறேன், அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, பின்வரும் சந்ததிகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்ததினால இன்றைக்கு வரை
வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி பெருகி கொண்டே இருக்கிறது. ஆபிரகாம் இல்லை, கடந்து போயிட்டான். எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஏன்? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. இந்த ரெபேக்காள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இவள் மாத்திரமல்ல, இவள் சந்ததிகளும் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க நினைஞ்சு பாருங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டு பாருங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, பாதாளத்தின் ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். பாதாளத்திலே போகிற எல்லா ஆத்துமாக்களையும் ஈஸியாக பிடுங்கி கொண்டு வர முடியும் உங்களாலே. பரலோக ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு சவாலிட முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஓடுவதற்கு இந்த ரெபேக்காள் நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது அவள் போனாலே, அதே போல கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் புறப்பட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? நான் போகிறேன்னு சொல்ல எத்தனை பேரால முடியும்? ஆண்டவர் என்னை நடத்துகிற நடத்துதலுக்கு நான் போறேன், இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று எத்தனை பேருக்கு நீங்கள் அங்கே சொல்ல முடியும்? பாருங்க, 21வது வசனத்துல ரெபேக்காலும் அவள் வேலைக்காரர்களும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே போனாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, ரெபேக்காள் குடத்தை கொண்டு போய் அவள் தண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு வேலைக்காரிகள் இருந்தார்கள், அவளுக்கு தாதி இருந்தார்கள். அவ்வளவு பேர் இருந்தாலும் அவளே போகிறாள், அவளே போகிறாள். உங்களுக்கு எவ்வளவோ வசதிகள் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க சரியாய் செய்கிறீர்களா? நீங்க நேர்த்தியாய் செய்கிறீர்களா? அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? இல்ல உங்களுக்கு பதில் வேறையாவது நீங்க அனுப்புறீங்களா? ஆசீர்வாதத்தை அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க, நீங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருவீங்க. அவ்வளவுதான், நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. அவங்க எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆகவே எச்சரிக்கையாயிருங்க. அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல இருக்காதீங்க. பாருங்க, புத்தி இல்ல ஸ்திரீகள் தூக்கிட்டு மணவாளனோட போயிட்டாங்க, ஆனா புத்தி இல்லாத ஸ்திரீகள் கைவிடப்பட்டாங்க. நீங்க உங்களுடைய அழைப்பை நீங்கள் அல்ல தட்டினால், உங்கள் தரிசனத்தை நீங்கள் அல்ல தட்டினால், நீங்க ஏசா போல அதை அற்பமா எண்ணினால், பாருங்க, சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா அற்பமா நினைச்சானா. அற்பமா நினைச்சு ஒருவேளை சிவந்த பயறு கூழுக்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமா எண்ணிட்டான். இன்னைக்கு ஆக்சுவலா இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற தேசம் ஏசா பேர்ல தான் இருக்கணும். அவனுக்கு தான் அந்த 12 கோத்திரங்களும் இருக்கணும். இன்னைக்கு எல்லாமே அந்த இதுல ஏசா பேர்ல தான் வரணும். ஆனா அவன் தள்ளப்பட்டான். இஸ்ரவேல் என்று சொல்லி யாக்கோபை கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்? அவன் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நல்லா அறிஞ்சிருந்தான். யாக்கோபுக்கு தெரியும், ஏன்னா தேவ சித்தம் அதுதான். யாக்கோபு நன்றாய் அறிந்தான். அதான் நைஸா என்ன செஞ்சிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். யாக்கோபு கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது சொல்றான், நான் எப்படி ஏசாவை போல நடிக்க முடியும்? அப்பாட்ட போயிட்டு நான் எப்படி நான் சொல்ல முடியும்? என்ன நீங்க ஆசீர்வதிங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அவர் என்னை கண்டுபிடிச்சிருவாரே, என் கையிலலாம் முடி இல்லையே, ஏசா ரோமம் மிகுந்தவனாச்சே, ஒரு வாசனை இருக்குமே, என்னை கண்டுபிடிச்சிருவாரே என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது அம்மா சொல்றா, ஓ மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும், நான் சொல்றதை செய்யின்றா. பாருங்க, யாக்கோபு கீழ்ப்படுகிறான். தாயினுடைய வார்த்தைக்கு யாக்கோபு கீழ்ப்படுகிறான். அதனால் வந்த ஆசீர்வாதம். ஏன்னா ரெபேக்காளுக்கு தெரியும், அதை நான் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அவளுடைய வாழ்க்கையில அவள் கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, அது வருகிற வசனங்களை நாம் தொடர்ந்து அதை வாசிக்க போகிறோம். இப்பொழுது ரெபேக்காளுடைய காரியத்திற்கு வருவோம். அங்க பாருங்க, அவங்க இப்போ எல்லாரும் கிளம்பி வராங்க. வேலைக்காரிகளோட ஒட்டகங்களோட எல்லாரோட கூட கிளம்பி அங்கே வராங்க. அப்போ 62 வாசிக்கலாமா? 24 62. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனுஷன் யார் என்று கேட்டான். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். பாருங்க, இங்கே கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வர்ற வழியில எவ்வளோ பேர் அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ லகாய்ரோகி பக்கத்துல வர்றாங்க, எவ்வளோ பேர் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து ரெபேக்காள் எலேசர்ட்ட கேட்கல இவங்க யாருன்னு சொல்லி. ஒவ்வொருவையும் குறித்து அவ விசாரிக்கல. வர்றாங்களே இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்கல. பாருங்க, அவ எவ்வளோ ஒரு தெளிவான, ஒரு புத்தி கூர்மை உள்ள, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ என்பதை சொல்வதற்கு இங்க ஒரு பாயிண்ட்டை பாருங்க. அவ எல்லாரையும் கேட்கல. ஆனா தூரத்துல லகாய்ரோகி பக்கத்துல ஈசாக்கு கடந்து வருவதை பார்த்தபொழுது அவ கரெக்டா கேட்கிறா எலேசர் கிட்ட, அது யாருன்னு சொல்லி கேட்கிறா.
பாருங்க, அவள் எவ்வளவு தெளிவா தேவனோடு கூட எந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை அவள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருந்தால், பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இருந்தால், அவள் எவ்வளவு அழகா கண்டுபிடிக்கிறா பாருங்க. அவளுக்குள்ள தெரிஞ்சதுனால தான் அதை யாருன்னு கேட்கிறா. எத்தனை பேர்கிட்ட கேட்க முடியும்? எவ்வளோ பேர் வர்றாங்க, அதெல்லாம் யாருன்னு கேட்கல. கரெக்டா ஈசாக்கை பார்த்துட்டு கேட்கிறா, இது யாருன்னு கேட்கிறா. அப்போ எலேசர் சொல்லுகிறார், அவர்தான் ஈசாக்கு, அவர்தான் என் எஜமானன், அவங்களுக்கு தான் உங்களை பார்த்துருக்கோம். உடனடியா ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்குறா, முக்காடிட்டு கொண்டாள். ஹல்லேலூயா. எஜமா பாருங்க, மணவாட்டி தன்னை எவ்வளவு அழகாய் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறாள் பாருங்க. அங்க மகாராஜனை சந்திச்ச உடனே, தன்னுடைய மணவாளனை சந்திச்ச உடனே அவ உடனடியா ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டு, இதோ நான் அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறாள். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் இன்றைக்கு சபை பரலோக ராஜ்யத்திற்கு போக போகிறது. ஒரு நாளிலே நம்முடைய மணவாளனை சந்திக்க போகிறோம். அந்த பாருங்க, அந்த 10 ஸ்திரீகள்ல 5 புத்தியுள்ள ஸ்திரீ தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மணவாளன் வருகிற சத்தம் கேட்டுச்சு. இங்க ரெபேக்காள் எப்படி கண்டுபிடிச்சாலோ அதே போல அந்த 5 ஸ்திரீகள் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டுட்டாங்க, விழிச்சிட்டாங்க, எதிர்கொண்டு ஓடிட்டாங்க. மணவாளன் அவ எதிர்கொள்ள ஓடியே போயிட்டாங்க. இந்த 5 ஸ்திரீகள் புத்தி இல்லாத ஸ்திரீகள், என்னையும் இல்லை, தூங்கிட்டு இருந்தாங்க, மணவாளனுடைய சத்தத்தையும் கேட்கல, அவ்வளவுதான் விட்டுட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. ரெபேக்காளை போல நாம் ஷார்ப்பாக, சபையானது ஷார்ப்பாக கர்த்தருடைய வருகை வரும்பொழுது, அவர் வருவதற்கு முன்னாடியே சபை கேட்கணும், வருகிறது அவர்தானா, ஆண்டவரே நீர் தான் வரீரா, இயேசு வரீரா. அந்த எக்கால சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க புத்தியுள்ள ஸ்திரீயா இருப்பீங்கன்னா, இந்த ரெபேக்காளை போல ஒரு சபை இருக்குமானா, நாம் அப்படி வாழ்வோம் என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இணைத்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்க கிளம்பும் போதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உடனடியா அவருக்கு முன்னாடி நம்ம ஓடி போயிடுவோம். இங்க கண்டுபிடிக்கிறா பாருங்க, வர்றது யாருன்னு கண்டுபிடிச்சு கேட்கிறா பாருங்க. அவளுக்கு தெரியும், இவர் தான் ஈசாக்கு, இதுதான் என் மணவாளன். இயேசு அதே போல வரும்பொழுது தேவ பிள்ளையை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இயேசு வர்றாரு, இயேசு வர்றாரு, என்னை அழைச்சிட்டு போக வர்றாரு, நான் மணவாட்டி, நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இதைதான் பவுல் திருமண காரியங்களிலே குறித்து சொல்லும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 31-32 வாசிக்கலாமா? எபேசியர் 5:31-32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். சபையை பற்றியும் சொல்லுகிறேன். வாசிக்கிறோம், தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து கணவனோடு கூட இசைந்து இருப்பார்கள். பாருங்க, ரெபேக்காள் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு அந்நிய தேசத்திலே கணவனோடு கூட வந்து இணைஞ்சிடுறா. பார்த்தோன்னே இறங்கி முழங்கால் படிட்டு முக்காடிட்டு அவ்வளவுதான், தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விடுகிறாள். அதுக்கப்புறம் எந்த கொஸ்டினும் இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. வாழ ஆரம்பிச்சு 20 வருஷமா குழந்தை இல்லைனாலும் ஈசா கிட்ட போய் எனக்கு குழந்தை கொடுங்கன்னு அவ கேட்கல. ஆனா அதே சமயம் ராகேல் போய் யாக்கோபுட்ட கேட்கிறா, எனக்கு குழந்தை கூட இல்லைன்னா நான் சாகுறேன்னு சொல்றா. ஆனா யாக்கோபு சொல்ற, நான் என்ன தேவனான்றான். ஆனா இங்க பாருங்க, அப்படி நடக்கவே இல்லை. ஈசாக்கு தானாய் ஜெபிக்கிறார் மனைவிக்காக. 20 வருஷம் வாழ்ந்து தனக்கு பிள்ளை இல்லையே, எதுவும் கேட்கல, கர்த்தரோட இணைஞ்சு நிற்கிறா. ஆனா அதன் பின்பு தான் பாருங்க, கர்த்தர் குழந்தையை கொடுத்தாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அங்க 25வது அதிகாரம் 22வது வசனம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, அவ யார்கிட்ட விசாரிக்கிறார்? ரெபேக்காள் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறாள். அவ அந்த இடத்துல பாக்குறோம், ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது இதுதாங்க. அவ போய் புருஷன் கிட்ட கேட்கல, புருஷன்கிட்ட போய் அதை செய்யற இதை செய்யற கேட்கவே இல்லை. அவ நேரா போனா தேவன்கிட்ட முழங்கால் படிட்டா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், உங்க கணவனால உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வரட்டும், உங்களுக்கு துரோகமே பண்ணட்டும், எல்லா அநியாயங்களும் பண்ணட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. நீங்க மாம்சத்துல போராடுற வரைக்கும் உங்களால ஜெயம் பெறவே முடியாது. அநேக பெண்களுடைய வாழ்க்கையில எனக்கு போன் கால் வர்றது அதிகமான கால்கள் என்னன்னு கேட்டா, நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன், என் புருஷன் இன்னொருத்தியோட என் கண்ணு முன்னாடியே இருக்கிறாரு, இப்படியெல்லாம் நடக்குது, என்னால தாங்க முடியல. தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க மாம்சத்துல கிரியை செஞ்சு போராடுவீங்கன்னா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி அவங்க தலையில ஏறவே ஏறாது.
நீங்கள் எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் சரி, எவ்வளவு பரிசுத்தாவினால நிரம்பி நீங்கள் சொன்னாலும் சரி, அவங்க தலையில் ஏறவே ஏறாது. பிசாசு கண்களை குருடாக்கி வைத்திருப்பான். அவங்களுக்கு நிச்சயமா அந்த நாட்களில் கிரியை செய்யவே முடியாது. பிசாசு அந்த அளவுக்கு அவர்களை இருளடைய வச்சு தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருப்பான். பார்க்கறதுக்கு அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஊழியம் செய்கிற மாதிரி கூட தெரியும். ஊழியக்காரங்க வாழ்க்கையில் இது நடக்குது, இந்த அந்தரங்க காரியங்கள் நடக்குது. எனக்கு அநேகர் ஃபோன் பண்ணுறாங்க, நடக்குது. அவங்க எல்லாம் அழுகுறாங்க, இதெல்லாம் நடக்குது. நீங்கள் மனுஷீகத்தில் போராடினீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சபை வச்சிருக்கிறாரு. இவங்க கணவன் மனைவியுமா இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. விட்டுட்டு சபைக்கு வந்த வாலிப பெண்ணை சேர்த்து வச்சுட்டு குடும்பமாக இருந்துட்டு சபையிலேருந்து மனைவி பிள்ளைகளை துரத்தி விட்டாங்க. இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை, நீங்கள் மாம்சத்தில் போராடாதீங்க. உங்க பாதத்தை நீங்க தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்க. கர்த்தரிடத்துல விசாரிங்க. கர்த்தரிடத்துல உங்க கண்ணீரை ஊத்துங்க. அந்த கண்ணீருக்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. காலம் வரும், காத்திருக்கணும். கர்த்தர்ட்ட காத்திருக்கணும், கர்த்தர்ட்ட விசாரிக்கணும். ரெபேக்காள் பாருங்க, அங்க கர்ப்பத்துல பிள்ளைகள் ஒன்றோடு மோதிக்கிட்ட போது போய் அவ யாருக்கிட்டையும் கேட்கல. தன்னை நேசிச்ச புருஷன்கிட்ட கூட போய் அவ சொல்லல. அவ கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறாள், தேவனிடத்திலே விசாரிக்கிறா, தேவனை நோக்கி பார்க்கிறா. கர்த்தர் அவளுக்கு பதில் சொல்றாரு. பிறகு எப்படி இருப்பாங்க 2 பேரும்? ஏசா எப்படி இருப்பான், யாக்கோபு எப்படி இருப்பான், எல்லாத்தையும் ஆண்டவர் அவட்ட சொல்றாரு. உடனே போய் புருஷன்ட்ட ஓடி போய் அவ அதை சொல்லல, தன்னுடைய இருதயத்திலே வைத்து கொண்டாள். மரியாள் எப்படி இயேசு கிறிஸ்துவை சொன்னதை எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் சொல்லப்படுகிறது, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். இயேசு கிறிஸ்து எப்படி மரிப்பார் என்பது முதல் கொண்டு அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் ரகசியத்தை காத்து கொண்டாள். பெண்கள் கிட்ட ரகசியம் நிற்காதுன்னு சொல்றாங்க. பெண்கள் ரகசியத்தை ஒன்று சொன்னா 9 ஆக்கிடுவாங்கன்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இல்லைங்க. பெண்கள் மிகவும் பலன் உள்ளவர்கள், இருதயத்திலே வைத்து சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள். இப்ப பாருங்க, அங்க போய் ரெபேக்காள் போய் ஈசாக்கு கிட்ட சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லல. கர்த்தர்ட்ட விசாரிச்சா, எல்லாத்தையும் இருதயத்துல வச்சுக்கிட்டா. அதை நான் அப்போதே சொன்னேன். யாக்கோபு போய் தகப்பன்ட்ட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும் போது அப்பதான் ரெபேக்கா சொல்றா, நீ போ, உனக்கு வர்ற சாபம் எனக்கு வரும். ஏன்னா அவ தேவ திட்டத்தை அறிந்து வைத்திருந்ததுனால இப்பொழுது தன்னுடைய மகனை சரியாய் நேர்த்தியாய் நடத்துகிறாள். அவ நடத்தினதுனால என்ன ஆச்சு? அவ ஜெயம் பெற்றவனாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற தேசத்திற்கு அவன் இன்றைக்கும் அவன்தான். இஸ்ரவேலின் தகப்பன் யாருன்னா யாக்கோபு. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். இஸ்ரவேலாகவே அவன் மாறிவிட்டான். தேவனுக்கே பிரபு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் பாக்கியம் பாருங்க. அவன் அந்த ரகசியத்தை காத்துக்கொண்டு தன்னுடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு சிந்தித்து கர்த்தர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்படி காத்திருக்கும் போது ஜெயம் வரும். நீங்களா போராடி, நீங்களா பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து வச்சு அதை சேர்த்து வச்சாலாம் திரும்பவும் 4 நாளைக்குள்ள உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. கர்த்தருடைய பாதர், கர்த்தரை நம்புங்க. முதல்ல கர்த்தரை நம்புங்க. உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக அவரே வழக்காடுவார். உங்களுக்காக அவரே யுத்தம் பண்ணுவார். நிறைய காரியங்கள் எனக்கு சொல்ல முடியும். கர்த்தர் யுத்தம் செய்து ஜெயம் பெற்றவர்களை நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோங்க. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யார் உங்களை விட்டுட்டு போனாங்கோ, கடைசி வரைக்கும் நீதான் வேண்டும் என்று சொல்லி காலில் வந்து விழும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனை மாத்திரம் பார்த்துருங்க, தேவனை மாத்திரம் சார்ந்துருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அப்படியே நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ரெபேக்காள் தன்னை எப்படி தன்னுடைய மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாலோ, தேவ பிள்ளைகளே நீங்களும் அப்படியே கிறிஸ்துவுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதற்காக அவர் தீவிரமாய் இருக்கிறார். அவர் தீவிரமாய் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். எலேசாரை விட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தீவிரமாய் தன்னுடைய ஜனத்தை பயன்படுத்தும்படியாய் கடைசி காலத்திலே சபையாகிய மணவாட்டியை கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்திலே இந்த ஏகா எஸ்தரை உருவாக்கினதை போல தேவன் நம்மை உருவாக்கும்படியாய் மிகவும் தீவிரம் உள்ளவராக இருக்கிறார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்துருச்சு, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாலாம். இன்னைக்கு நாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோமா? இன்றைக்கு இரவு நம்முடைய மணவாளன் வந்து விட்டா நம்ம போகிறதுக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? சபை ஆயத்தமா இருக்கிறதா? குடும்பம் ஆயத்தமா இருக்கிறதா? பிள்ளைகள் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார்களா? ஒருவர் கைவிடப்பட்டு போனாலும் அதனுடைய நிலைமை பரிதாபமா இருக்கும் அல்லவா? மனைவி என்ன செய்கிறாளாம்? தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாலாம். இந்த ரெபேக்காள் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாலோ, எலெயாசார் வசம் தன்னை ஒப்புவித்து எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டாலோ, எஸ்தர் எப்படி ஏகாய் வசம் தன்னை ஒப்புவித்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாலோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும்படி தேவன் விரும்புகிறார். யோவான் 7வது அதிகாரம் 17வது வசனம் நினைக்கிறேன், தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நீங்க வந்தா என்ன நடக்கும்? என்னிடத்திலிருந்து விசுவாசம் உள்ள ஜீவ தண்ணீர்ல நதிகள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து ஓடுவார். அது மாத்திரமல்ல, அங்க பாருங்க, அவன் என்ன செஞ்சா? அவனுடைய தாகத்தையும் தீர்த்தா, ஒட்டகங்களின் தாகத்தையும் தீர்த்தா, வேலைக்காரனுடைய தாகத்தையும் தீர்த்தா, தன்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டா. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் மட்டும் கிறிஸ்துவோடு கூட இணைந்தவர்களாய் பரிசுத்தாவின் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்க இயேசுனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கு இயேசு நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கல்வாரி சிலுவையிலே அறைகூவல் விடுத்தவர் இன்றைக்கு உங்களை பார்த்து, உங்கள் சபையை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, தனிநபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். இந்த ரெபேக்காளை போல இயேசுனுடைய தாகத்தை தீர்க்க நீ தயாரா இருக்கிறாயா? மகனே, மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியாய். பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு தாகம் இருக்கிறது. மணவாட்டி எப்பொழுது வருவாள் என்ற தாகம், கல்யாணம் எப்பொழுது நடக்கும் என்ற தாகம் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த உலக சிருஷ்டிகள் எல்லாம் கிறிஸ்துவுடைய வருகைக்காக பிரசவ வேதனைப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சிருஷ்டிகள் முதல் கொண்டு கிறிஸ்துவுடைய வருகைக்காக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு சபை என்ன செய்து கொண்டு இருக்கிறது? எப்படி நிலைமையில இன்றைக்கு சபை ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்த தாகம் இருக்கிறதா? இந்த பசி இருக்கிறதா? இந்த வேதனை இருக்கிறதா? கிறிஸ்துவுக்காய் ஆயத்தப்படுத்த வேண்டும். சபையை கட்டணும், சபையை பெருக்கணும், பெரிய பெரிய சபையா மாறணும், நிறைய வசதியான வாழ்க்கைக்குள்ள போகணும், ஜனங்களையும் அப்படியே நடத்தணும். கிறிஸ்துவுக்காக ஆயத்தப்படுத்தின இந்த ரெபேக்காளை ஆயத்தப்படுத்தின எலெயாசாரை போல சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எஸ்தரை ஆயத்தப்படுத்தின ஏகாயை போல சபை இருக்க வேண்டும். சபை மேய்ப்பர்கள் அப்படி இருக்க வேண்டும். நம்மை உருவாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 21வது வெளிப்படுத்தின விசேஷம் 21:2, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அது எப்படி இருந்ததா? புருஷனுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட அலங்காரமான மனைவியை போல இருந்ததா. இந்த ரெபேக்காள் எப்படி புருஷனுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட மணமகளாக உடனே நான் வருகிறேன் என்று சொல்லி போய் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாலோ, தன்னை அப்படியே அர்ப்பணித்தாலோ, அதே போல இன்றைக்கு சபையை கர்த்தர் அப்படி அழைக்கிறார். நீங்கள் ஆயத்தப்பட்டு அலங்காரமான மணவாட்டியாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதைத்தான் பரலோக ராஜ்யம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக, கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அப்படி அழைக்கிறார். ஆவியும் மணவாட்டியும் உங்களை இப்பொழுது வா என்று அழைக்கிறார்கள். இருவரும் உங்களை அழைக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். மணவாட்டியாகிய சபை இன்றைக்கு உங்களை அழைக்கிறது. நீங்க தாகமாய் இருப்பீங்கன்னா ஓடி வாங்க ஆண்டவர் கிட்ட. உங்க தாகத்தை ஆண்டவர் தீர்ப்பார். நீங்க வாஞ்சையா இருக்கீங்கன்னா, விருப்பமா இருக்கீங்கன்னா ஓடி வாங்க. இன்றைக்காவது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. ஐயோ ஆண்டவரை, நான் தவறு செய்து விட்டேன், என் கண் போன போக்கில நான் போயிட்டேன், கால் போன போக்கில போயிட்டேன். ஆண்டவரே, அந்த இளைய குமாரனை போல நான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே, அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க தாகத்தை தீர்க்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் தாகத்தை தீர்க்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அலங்காரம் உள்ள மணவாட்டியாக, கிறிஸ்து விரும்புகிற மணவாட்டியாக, அவருக்கு பிரியமுள்ள ஒரு மணவாட்டியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை வணைந்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ, நான் சவாலிட்டு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆவியானவர் உங்களை நிரப்புகிறது மாத்திரம் அல்ல, உங்களை அலங்காரமான ஒரு மணவாட்டி
மனவாட்டியாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனவாட்டியாக கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். அது மாத்திரமா வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக அப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக ஒரு ஈசாக்கு காத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஈசாக்கு வந்து கொண்டு இருக்கிறார். உங்கள் கண்களை பிறர் கண்களை பார்க்காமல் ஆண்டவருக்காக மாத்திரம் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் என்ன வார்த்தை சொல்ல சொன்னீரோ இந்த வார்த்தையை மாத்திரம் நான் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இன்றைக்கு இந்த தாகம் வரட்டும். ரெபேக்காளுக்கு இருந்ததான அந்த வாஞ்சை ஆண்டவரே, அவள் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை, தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் ஒப்பிட்டு ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க. அப்பா, இதற்கு எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு கர்த்தர் மன்னிப்பீராக. உமக்கு பிரியமுள்ள ஒரு மனவாட்டியாக, அலங்காரம் உள்ள ஒரு மனவாட்டியாக, புருஷனுக்காய் தன்னை அலங்கரித்துக் கொண்ட ஒரு மனவாட்டியாக எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் தாகத்தை தீர்க்கிறவர்களாக, தேவதூதருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஈசாக்குக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ரெபேக்காளை போல தகப்பனே, எங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே இதோ அடிமை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் விடுதலை தருவீராக ஆண்டவரே. ஒரு நல்ல தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பீராக. சபையினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியா அவருடைய கண்கள், மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்முடைய வீட்டிலே விடுதலையின் கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவது வருகிற இந்த ஜனவரியில இருந்து மூன்றாவது புதன்கிழமை நம்முடைய இல்லத்திலே வைத்து விடுதலையின் உபவாச கூட்டங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மாதமும் அடுத்த மாதமும் நாங்கள் இப்பொழுது இருக்கிற அதே இல்லத்தில் வைத்து நடைபெறும். அடுத்த மாதத்திலே நாங்கள் வீடு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதினாலே அந்த லீஸ் முடிவடைகிறது. இனி அடுத்து நாங்கள் வீட்டிற்கு போகும்பொழுது உங்களுக்கு நான் பின்னாலே அது எங்கே நடக்கிறது என்பதான ஒரு குறிப்பை நான் உங்களிடத்திலே சொல்லுவேன். அந்த விலாசங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அப்பொழுது அந்த இடத்திலே வந்து கடந்து வந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாஞ்சை ஜனங்கள் அங்கு இங்கும் அலையாமல் ஒரு நிலையான ஒரு ஜெப கூடாரத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட ஜெபித்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகவே தொடர்ந்து இந்த தரிசனத்திலே நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுக்க, தேவனுக்காக ஓட எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.